ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குருமா தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 2 வெங்காயம் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தினுடைய அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாக போயிட்டு பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் கிரேவி மசாலா நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு தயிர் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோ தேங்காய் நம்ம அரைச்சி சேர்க்கறது இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம தயிரை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி பூரி சாப்பாடு கூட இடியாப்பம் ஆப்பம் தோசை இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். மட்டன் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக அதுவும் சிம்பிளாக நம்ம எப்படி செய்கிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும். நான் விசில் போட்டுட்டு ஹையில் வச்சு நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமேட்டு அடுப்பை நான் ஸ்லிம்மில் வச்சுருவேன். ஸ்லிம்மில் வச்சு 2 விசில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். முக்கியமான விஷயம் பாருங்கள், தண்ணி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்லிம்மில் வைக்கிறனால நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், நான் தண்ணியே நான் வைக்கல. லைட்டாக நான் மிக்ஸி கழுவுன தண்ணியை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நமக்கு குருமா ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தண்ணி அதிகமாக இல்லாதனால நம்ம வற்ற வைக்கிற வேலையும் இல்லை. இந்த ரெசிபி பேச்சுலருக்கு இப்போ சமையல் கற்றுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான மட்டன் குருமா ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட இல்லைன்னா ஒரு டிப்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.